அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கர்ண ஜெயச்சந்திரன் இனிய வணக்கம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு டைரெக்டாக வாஸ்துவோட சப்ஜெக்டுக்கு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இறையன்பு சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிட்டையர்டு ஐஏஎஸ், இப்போது சிஎம்முக்கு அடுத்த லெவலில் போன ஆட்சியில் இருந்தவர். முதலியார் குப்பம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே எல்லாமே குடிசை பகுதிங்க. அந்த இடத்துல அவங்க எல்லாம் வீடு கட்டி குடியேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஏரியா, அந்த வீட்டில், அந்த ஏரியாவுக்குள்ள எந்த வீடும் அன்எஜுகேட்டட் ஃபேமிலியே கிடையாது. எல்லாமே டிகிரி முடிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், வீடு மாற்றத்தை கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். அது த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அங்கே எல்லாம் குடிசை பகுதிங்க. வீடு நல்ல ஒரு வீடு அமைஞ்ச உடனே அவங்களுடைய கனவு எல்லாம் அழகாக அது ஒரு அமைப்பில் அமைஞ்ச உடனே அவங்க எல்லாம் எஜுகேஷனில் வராங்க, படிக்கிறாங்க, ஒரு வாழ்க்கை தரம் மாறுது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு வீடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா நிச்சயமாக கொண்டு போகும். அப்போ நீங்கள் எப்படி அமைக்கணும் வீடு? அதுதான் சுஸ்தமம். பஞ்சபூதங்களை கரெக்டாக வச்சு அமைக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வச்சு அமைக்கிறப்போ உங்கள் வீடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். 3 தலைமுறைய லைஃபு, 3 தலைமுறை அந்த வீட்டில் வாழணும். அப்படின்னா நீங்கள் நல்லபடி வீடு கட்டிட்டு வாஸ்துப்படி வீடு கட்டிக்கோங்க. சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது வீடு பிளான் போடணும், டிராயிங் போடணும், வீடு கட்டணும், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8248581550 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராயிங் போட்டு கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு வீட்டு மனம் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டு பார்க்குறீங்க, இல்லை வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இடம் நமக்கு செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், தொழிற்பேடு, திண்டிவனம் இங்கெல்லாம் இருக்குது. ப்ளஸ் ரெடில் சோழவரத்தில் இருக்குது, ஈசிஆரில் இருக்குது. நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். வேறு உங்களுக்கு ஏதாவது வாஸ்து சந்தேகம் இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்க, குழந்தைகள் படிக்கணும். இப்போ நம்ம படிப்பை பற்றி பேசுகிறதுனால அந்த வீட்டில் படிக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய அறை எங்கே இருக்கணும்? த பெஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு கேட்டால் வடமேற்கு அறை தான். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல கட்டியிருக்கீங்களா வடமேற்கு அறை, அந்த ரூமில் பசங்க உட்காந்து படித்தாங்கன்னா வாழ்க்கையில் மேலும் சிறப்பாக இருப்பாங்க. நல்லா படிப்பில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, படிக்கும் அறை எங்கே இருக்குன்னா வடமேற்கில் இருக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். இதை கடைபிடிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.